திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணே பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணசக்ஷுஷு ஸ்தோத்ரம் தோ பலமிந்திராணி ச சர்வாணி सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मामा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तु वाक् निराकरणमे अस्तु तदात्माने निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ॐ शान्ति शान्ति शान्ति. முருகப்பெருமான் கருணையினால் அமைதியும் அன்பும் ஆனந்தமும் நிறைந்த நிரந்தரமான வாழ்க்கை, இகத்தையும் பரத்தையும் ஜெயிக்கக்கூடிய குறிக்கோள் முக்தி அல்லது மோட்சம். வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பால் மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதி, யதா ஸ்வரூபம். அதை திரும்ப பழையபடி அடையறதுக்கான வழியை தேடி எத்தனையோ கோடி ஜென்மாக்களை விட்டு எத்தனையோ சிரமங்களை கடந்து எத்தனையோ துயரங்களை அனுபவித்து, ஏன்னா அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பூலோகமே வரும். 2 பர்பஸ், அங்கே 3 பர்பஸ் இருக்குது. ஒரு பர்பஸ் நமக்கு நல்லது கெட்டதை அனுபவிக்கணும், சுகதுக்க அனுபவத்துக்காக ஒரு கருத்தையும், சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு நிமித்தமாகவும், பரம்பரையுடைய நாடகத்தில் நடத்தக்கூடிய அந்த ரோலில் ஒரு பாத்திரமாகவும், அதே நேரத்தில் முக்தி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும், 3ஆகவும் இதை பயன்படுத்தலாம் இந்த ஜென்மாவை. இதில் இவரால் நான் அங்கே வந்தேன், அவரால் நான் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், சிந்திக்கலாம், காரண காரியம்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது ஒரு மகத்தான பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே போகக்கூடிய வழி. அந்த வழி உள்பக்கமாக பூட்டப்பட்டிருக்கு. எத்தனை கதவுகள்னால் என்னை பொறுத்த வரைக்கும் 1000 கதவுகள் உள்ளே இருக்கிறத அடியேன் பார்க்குறேன். நம்ம இருக்கிற நிலையிலிருந்து சுவாதிஷ்டானந்தான் நம்மளுடைய இருப்பிடம்னு சொல்லுது. மனித வடிவத்தில், மனித உருவத்தில் ஒரு உயிரினுடைய இருப்பிடம் நாபிக்கு கீழே மூலாதாரத்துக்கு மேலே சுவாதிஷ்டான ஸ்தானம். அதனால தான் அதிஷ்டானம், உயிர் இருக்கும் இடம், உயிருக்கு அதிஷ்டானம், தேர் யதாஸ்தானம் சொல்கிற மாதிரி உயிருக்கு இருப்பிடம் இப்போ இருக்கிற இடம். ஆனால் சொரூப இடம் மேலே சிகரம், அதான் சித்துன்னு சொல்கிறோம். அது தன்னுடைய பரம்பொருளை, தன்னுடைய பதியை, தன்னுடைய புகலிடத்தை, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த கதவு, மேலே இருக்கிற கதவு இருக்கிற 6-7 ஆதாரங்கள் சொல்லக்கூடிய ஒன்றுமே இரும்பு கதவாக தான் இருக்குது. இந்த 6-7 ஆதார கதவுகள் இருந்தாலும் ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு வழியில் நீங்கள் அந்த பயணத்தில் பல இடர்பாடுகள், பல தடைகள், பல டைவர்ஷன், பல குழப்பங்கள், வழி தெரியாத நிலைகள், பசி, பட்டினி, கோர்ட்டு கேஸு, உடம்பு நோய், சண்டை சச்சரவு, பாவ புண்ணியம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். என்னுடைய சொரூபம் இறைவன்,
ஆனந்தம். அந்த சொரூபம் ஒண்டி தான் முதல் வேலை. அதை அடைஞ்சிட்டு மற்றதெல்லாம் கவனிக்கலாம். அப்படி எனக்கு ஒரு பாலிசி உண்டு. முதல்ல இந்த வேலையை முடிப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம். அது ஒரு அரிய டெசிஷன். அது செஞ்சுட்டுருக்கிற வேலையை கரெக்டாக முடிப்போம். உனக்கு கனவுகள், கற்பனைகள், குறிக்கோள்கள், லட்சியங்கள், அது இது 1000 வரும். இப்போ கையில் இருக்கிறத முதல்ல பூர்த்தி பண்ணணும், சிறப்பாக பூர்த்தி பண்ணணும். அப்படி அடுத்த கதவு அப்பப்போ திறக்குது. திறக்க கரெக்டான ட்ராக்கில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10 இடத்துல விழுந்திருக்கலாம், சரிஞ்சிருக்கலாம், பின்தங்கி இருக்கலாம். ஆனால் நகர்வு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. மனிதர்கள் ஒரு முயற்சி பண்ணணும், தோல்வி அடைஞ்சிட்டோம், இன்னும் நமக்கு அப்போயே வராதுன்னு நினச்சோம், எல்லாம் என்னை தூண்டி விட்டு இழுத்து விட்டானுங்க அப்படிலாம் சில பேர் சொல்லலாம். அதெல்லாம் அறியாமை தான் மகன். ஸோ எல்லா தவறுகளுக்கும் அறியாமை தான் காரணம். அறியணுங்கிற ஒரு அறிவு இருந்தால் வந்துடுச்சுன்னா, அறியணும் ஒரே ஒரு பொருள், இந்த பரம்பொருள் நம்ம படைத்தது ஒரு சக்தி. நிச்சயமாக நம்ம அப்பா அம்மா கிடையாது. அவங்க த்ரூ மீடியா இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இந்த உலகம் இயங்குறது. அந்த பரம்பொருளை அறியணும் அப்படின்னு யதார்த்தமாக முக்தி, மோட்சம், ஆனந்தம் அதெல்லாம் விடுங்க. முதல்ல அப்படி அவரை அறியணும்னு ஒரு ஜிஞ்ஞாசுன்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்றில் ஆர்வம் இருக்கும். குழந்தைங்க கார்ட்டூன் பார்க்கும், இல்லற பெண்கள் சீரியல் பார்ப்பாங்க, இளைஞர்கள் பாட்டு கேட்பாங்க, இப்படிலாம் இருக்குது. ஆக்ஷன் படம் பார்ப்பாங்க, பெண் குழந்தைங்க பாட்டு கேட்கும். எல்லாருக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இறைவனை அறியணும் அப்படிங்கிற எனக்கே அந்த எண்ணம் ரொம்ப நாள் கழித்து தான் வந்துச்சு. இறைவனை அறியணும்னு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்போன்னா ஒரு இதில் எக்ஸ்பர்ட், நம்ம முருகனை ஃபாலோ பண்ணுறோம், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இனிமேல் அவர் முருகனில் எக்ஸ்பர்ட். இப்போ எக்ஸ்பர்ட் உபநிஷத்துன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி முருகன் விஷயத்தில் நாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு ஒரு சிந்தனையோடு அவர்கிட்ட போய் உன்னை அறிய வேண்டும் ஒரு நாள் கச்சேரி. அப்போ தான் திருப்புகழ் படி. நான் நினச்சேன்னு தான் அவர் அறியணும்லாம் சான்ஸ்கிரிட் புக்கில் இருக்கும், வேதத்தில் இருக்கும். கந்தபுராணம் வேத இதில் தானே இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் தானே இருக்குது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் எப்படியாவது லிங்க் ஆவார், அவர் அறியணும்னு நினச்சோம். அவர் திருப்புகழ் படின்னு உபதேசம் பண்ணி அனுப்பிச்சார். அது அப்படியே போய் கடைசியில் கரெக்டாக வேதத்துக்கு கொண்டாந்து விட்டுடுச்சு. இன்னும் கந்தபுராணம் போக தான் போகிறோம். அப்படி இத்தனை தடைகளை தாண்டி எல்லா கதவுகளும் உள்பக்கமாக தாளிடப்பட்டிருக்கு. வெளிப்பக்கமாக இருந்தால் நீ உன்னுடைய பயிற்சியிலையும் முயற்சியிலையும் நீ திறக்கலாம். நீ எல்லா கதவும் உள்ளே இருந்து ஒரு தேவதா, ஒரு சிவகணம் திறக்க வேண்டியதாக இருக்கு. அந்த கதவு திறந்து அதில் பயணிக்கும் போது ஆனந்தம் பரமானந்தமாக இருக்குது. இப்படி கடந்து சுவாமி இன்னைக்கு அவரை பற்றிய விவரங்களில் மிக முக்கியமான என்னையோட 104வது படிக்கட்டில் 104வது கதவை திறந்துருக்கோம். முருகப்பெருமான் கருணை. இப்போ இறைவனை அறியறதுக்கு 10 பாயிண்ட் போதும். 10 பாயிண்ட் போதும். எப்போ போதும்னா அந்த 108 படித்தா 10 108 சிரவண மனனம் பண்ணுனா இது 10 போதும். அதனால தான் அகண்ட பார்வையை இப்போ முடிக்க போகிறோம் கூடிய விரைவில். இந்த பீம்சிங்கனுடைய 108 உபநிஷத்தை தமிழ் செய்ததுக்கப்புறம் தத்துவமசி செகண்ட் மனனத்துக்காக பேச போகிறோம். அதில் எல்லாம் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு வார்த்தைகள் அதில் 100 வார்த்தையும் வரும், 1000 வார்த்தையும் ரெண்டும் வரும். அதில் எது இம்பார்ட்டன்ட், நீங்களே 100 எதை 100ல் போடுறது, எதை 1000ல் போடுறதுங்கிற உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும். பிரம்ம யார், நீங்கள் யார், ஜெகத் என்ன, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எப்படி ஏற்படுது, ஒரு சிஷ்யனுக்கு எப்படி முக்தி கொடுக்கலாம், எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா நம்ம குமரன் வேதம் ஒரு மாறுபட்டு நிற்குது. எப்படின்னு கேட்டால்,
எல்லா அகாடமியிலையும் சிஷ்யர்களை தான் உருவாக்குவாங்க. இந்த அகாடமியில் குருமார்களை ஆனால் இந்த சமுதாயத்துக்கு அவசியம். இல்லை 1 2 இல்லை, 1 கோடி குருமார்கள் இந்த சமுதாயத்துக்கு தேவை. ஏன்னா குரு பாரம்பரியமே தெரியாத ஒரு 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 க்ஷேத்திரமாக இருக்குது. அது ஒரு இனத்தையே கண்ணை மூடின மாதிரி மறைச்ச மாதிரி ஒரு போர்வை போட்ட மாதிரி இருக்கு. எத்தனை பேருக்கு குரு இருக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்கள். 10 பேர் கேட்டு பாருங்கள். நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு யாரையும் நீங்கள் வெளியிலலாம் போய் அலைய வேண்டாம். உங்கள் செல் நம்பரில் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் நீ ஏதாவது யோகத்தை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது யோகம் ஃபாலோ பண்ணுறியா, குரு இருக்காங்களான்னு கேளுங்க. 100 பேரை கேட்டுட்டு நாளைக்கு சொல்லுங்கள். பண்ணி பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பாருங்கள். 100 பேரில் 1 2 பர்சன்டேஜ் சொல்கிறேன். 100ல் 1 2 தான் எனக்கு இருக்காங்க. ஆனால் நான் தொடர்பில் இல்லை. ஒரு காலத்தில் போனேன், ஒரு ஸ்பிரிட்டில் போனேன், நான் நினச்சது அங்கே நடக்கலை, நான் திரும்பி வந்துட்டேன்பாங்க. ஞான யோகம் அப்படி இல்லை. ஞான யோகம் வாழ்க்கை முறை, வாழும் கலைன்னு சொல்கிறாங்கல்ல, ஆர்ட்ஸ் ஆஃப் லிவிங்னு ஆர்ட் ஆஃப் லிவிங்கா சொல்கிறாங்களே, அது மாதிரி வாழும் முறை, சயின்டிஃபிக் முறை, ஒரு உயர்வான முறை எல்லாம் இந்த உபநிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. எதை வாழ்க்கையினுடைய முதல் அங்கமாக தெரிஞ்சிக்க வேண்டியதோ அதை இறுதி வர தெரிஞ்சிக்காமலே செத்து போகிறான். ஏன்னா கதவுகள் எல்லாம் உள்பக்கமாக தாளிடப்பட்டிருக்கிறது. வெளியில் அந்த திறக்கிறதுக்கு யாராலும் முடியாது. அந்த 108 கதவையும் திறக்கக்கூடிய வல்லமையுடைய ஒருத்தர் இருக்கிறார். அவர் மறைந்திருக்கிறார். அவரை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். உன்னுடைய புண்ணியம் தலை தூக்கும் போது அவர் வெளிப்படுகிறார். இதுதான் சத்தியம். மறுக்க முடியுமா? எல்லாரையும் அறிவு ஜீவிகள், எல்லாரும் விவேக சிந்தனை உடையவர்கள். எத்தனையோ அனுபவங்களை யங் ஏஜ்லேயே நிறைய நிலைகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. சொல்கிறத மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. உள்பக்கமாக தாளிடப்பட்ட கதவை முருகப்பெருமான் என்ன சொல், என்னுடைய சிஷ்யர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, கதவை திறடா, எல்லா கதையும் திறடா அப்படின்னு ஒரே செகண்டில் 108 கதையும் திறந்துருக்காரு. ஒரு கீழே 108 கதையும் திறந்துருக்காரு. கீ மாஸ்டர் கீ, எல்லா கதையும் திறக்க அந்த கை. அந்த கீ பேர் தான் பக்தி. பக்தி தான் ஆதாரம். ஞானம் அதில் ஒரு ஸ்வரூபந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஞானத்தை குறித்து சொல்லலை. பக்திங்கிற ஆதாரத்தில் ஞானம் வேலை செய்யுது. பக்தி இல்லாமல் ஞானம் வேலை செய்யாது. அப்படி நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் யாருமே செய்யாத நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய நேஷ்னல் இன்டகிரேஷனுக்கு, மக்கள் ஒருமைப்பாடுக்கு, தேசிய ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய கலாச்சாரத்தை உலகத்துக்கு சொல்லக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் மேன்மைப்படுத்தக்கூடிய சூக்ஷ்மமான சகல அறிவுகளும் இதுக்குள்ளே இருக்கே, உபநிஷத்துக்குள்ளே இருக்கு. அந்த ஒரு கீயை இப்போ முருகப்பெருமான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 வருஷம், குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ திறக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு புரியலை, அடியே நான் புரிய வைக்கிறதுக்காக பேசுகிறேன். அது முருகனால் தான் திறக்க முடியாது, வேறு யாராலும் திறக்க முடியாது. என்ன நாலேஜ் இருக்கலாம், சான்ஸ்கிரிட் நாலேஜ் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், சூக்ஷ்மம் புரிஞ்சிருக்கலாம், அறிஞ்சிருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். உங்கள் காதுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த கருணை முருகப்பெருமான்கிட்ட இருந்ததுனால இந்த இனம், இந்த உபநிஷத்து ஞானம் கொடுக்கப்படாமல் வஞ்சிக்கப்பட்டதுனால ஏகதமாக மொத்தத்தையும் பண்ணியிருக்கார், தமிழ் பண்ணியிருக்கார். அதில் வரக்கூடிய சந்தேகங்கள், குழப்பங்கள், சில ஹடில்ஸ் எல்லாத்தையும் இந்த 2வது ரவுண்டில் சரி பண்ணிடுவார். அந்த வாய்ப்பு கொடுத்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லி, இது ஒரு சின்ன உபநிஷத், ஜாபாலி உபநிஷத். ஜாபாலி யார் ஜி, சைவமா வைணமா? நம்ம சிஷ்யர் கேட்டார். ஃபோட்டோ தேடணும்ல, சைவமா என்ன, எப்படி ஜி
அப்படின்னு கேட்டார். அவர் ரிஷிபா அப்படின்னா, அப்படியா சரி போட்டுடலாம் அப்படின்னு போட்டான். அவனே போட்டான், கரெக்டாக போட்டிருக்கான். ஜாபாலன்னு அவர் பேரில் 4-5 உபநிஷத்து வந்திருக்கு. இப்போ அடுத்தது கூட இது ரொம்ப சின்ன உபநிஷத்து. அடுத்தது பார்க்க போகிற உபநிஷத்து பெரிய உபநிஷத்து. கிட்டத்தட்ட 200 மந்திரம் 250 மந்திரம் கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். 10 சாப்டர் இருக்குது. இடையில ஒரு 2 அடித்து விட்ருக்காரு. சுவாமி செலெக்ஷன்லாம் ஆச்சரியமாக இருக்கும். மனுஷன்லாம் அப்படிலாம் சும்மா டைட்டில் எந்த உபநிஷத்தை நம்ம பேசணுங்கிறது கூட அடியன் செலெக்ஷன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சும்மா பைத்தியம் மாதிரி எல்லாத்தையும் பரட்டிகிட்டு இருப்பேன். டக்குன்னு ஒன்று கண்ணில் படம், அதை எடுத்து பார்த்து ஒரு அந்த ப்ரிப்பேர்ஸை படிப்பேன். அந்த பிரீஃப் இருக்குல்ல, முன்னாடியே ஒரு 5-6 லைனில் எழுதுவார் அந்த பீம்சிங். அதை பார்த்தோன்னே சரி இது பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இது இல்லாமல், அதாவது உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி மந்திரம் தந்திரம்லாம் சரியாக வராது. கொஞ்சம் எளிமையாக போகணும் அப்படின்னு போவேன். அப்படி தான் பார்ப்பேன். அப்படி செலெக்ஷன் ஆகிட்டோம். டக்குன்னு டிசிஷன். இவன் வேறு போடுவான், நான் சிந்திப்பேன், அவன் போடுவான் மெசேஜ். நான் சிந்திச்சுட்டு இருப்பேன் அடுத்தது என்ன உபநிஷத்து. ஏன்னா உபநிஷத் செலெக்ஷன் சாதாரண விஷயம் இல்லை. ஃபோட்டோ தேடுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறானோ, அது அந்த டிராஃப்ட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறான்னு எனக்கு தெரியலை. பட் சிரமம் இருக்கும் நிச்சயமாக. அந்த செலெக்ஷனுக்கு நிறைய அதுக்காக என்ன பண்ணிவிடுவேன்னா, ஓய்வு நேரத்தில் இந்த செலெக்ஷனை எல்லாம் வரிசைப்படுத்தி வச்சுருவேன். என்னென்ன உபநிஷம் நம்ம பேச வேண்டியது அப்படின்னு. எப்பயுமே நெக்ஸ்ட் உபநிஷத்துன்னு பாருங்கள். இப்போயே வந்து ஹிந்திலேயே இன்னும் 4 உபநிஷத்து இருக்குது. இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் ஒரு 12 உபநிஷத்து இருக்குது. இந்த 4 உபநிஷத்து முடித்தா 108. இது முடிச்சுட்டு தத்துவமசி ஆரம்பிக்கலாமா? அடுத்த 12க்கு போகலாமா? தத்துவமசி ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா 2வது ரவுண்டில் இதை அதோட சேர்த்துருவேன். தத்துவமசியிலே இதை சேர்த்துருவேன், கவலைப்படாது. தத்துவமசியிலேயே இதை சேர்த்துருவோம். இது தேவையோ, எந்த மந்திரம் எங்கே எடுத்து கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்றேன், எடுத்து ஈஸியாக போய்டும். அதனால் முதல்ல 108 ஒரு இது பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எளிமையாக இருக்கும். இது அப்படியே அதே புக்கை நம்ம ரெஃபர் பண்ணோம்னா அதில் இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரில. ஹிந்தி தான் நம்மள்ட்ட இருக்குது. இங்கிலீஷ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். இருந்ததுன்னா அதை உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டா அதை நீங்கள் ரெஃபரன்ஸ்னால் அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். எதிர்காலத்தில் சொல்கிறேன். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் பிரம்மஞானங்கிறது இல்லை. அதை நல்லா உறுதிப்படுத்துகிறேன் அடியன். ஏன்னா எனக்கே சம்ஸ்கிருதம் தெரியாது, கிராமட்டிக்கலாக தெரியாது. சம்ஸ்கிருத வார்த்தைகளுக்கெல்லாம் மீனிங் தெரியும், கிராமர் சுத்தமாக தெரியாது. ஏதோ 1-2 வச்சுக்கிட்டு ஹிந்தி கிராமர் தான் நமக்கு. ஹிந்தி லாங்குவேஜ் வச்சு தான், ஹிந்தியில் எக்ஸ்பர்ட்டாக இருந்ததுனால தான் இது பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த உபநிஷத்து இன்றைக்கே முடிஞ்சிடும். சின்ன உபநிஷத்து, முடியலைன்னா நாளைக்கு முடிக்கலாம். உபநிஷத்து 104வது உபநிஷத்தாக தமிழ் பண்ணியிருக்கோம். அதனால் 104வது படிக்கட்டு. 104 தானே? சாமவேதம் 23 மந்திரம். குரு ஜாபாலி, சிஷ்ய பைப்பல். பிப்பலாது தானே சொல்கிறீங்க, பைப்பல்னா புதுசாக சொல்கிறீங்களே. பிப்பலாதோடைய பையன் பேர், பிப்பலாத் மகரிஷியினுடைய பையன் பேர் பைப்பிள். ஆப்பிள்னு ஞாபகம் வச்சுங்க. அதில் என்ன கேள்வியெல்லாம் ரொம்ப பயங்கரமான கேள்வியாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் 10 மந்திரத்தை ஒரு மந்திரமாக எழுதியிருந்தாங்க. 14 பக்கம்லாம் வந்துச்சு. இது வந்து ஒரு லைனில் ஒரு மந்திரம். அதுக்கு 23 மந்திரம் அப்படின்னு வச்சுங்களேன். 1-2 தான் 2 லைன் 3 லைன் வருது. பாக்கி எல்லாம் ஒரு லைன் மந்திரம் தான். கேள்வியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் பதில் ஒன்றுமே டக்குன்னு முடிஞ்சிடுது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கேள்வி வந்து குரு வந்து ஜாபாலி, சிஷ்ய வந்து பைப்பிள். என்னென்ன கேள்வினா, தத்துவக்கியாக, தத்துவம்னா என்ன? பிரம்மஞானம் பிரம்ம ரகசியம்னு சொல்கிறீங்களா, என்ன? ஜீவ கவுனுகை, யார் ஜீவன்? பசு கவுனுகை, பசுன்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஈச கவுனுகை, ஈசன் யார்? மோட்ச பிராப்திக்கா உபாய்க்கு யார்? உபாயம்னா வழி என்ன? என்ன வழியில் அப்படின்னு இந்த கேள்விகளை கேட்குறாங்க. அப்படியே மழையாக பொழிகிறாங்க நான் ஸ்டாப்பாக.
இந்த உபநிஷத்தில் ஞானத்தினுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கு. சாந்தி பாடம் ஆப்யாயன்தோ மமாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொன்னால் இந்த உபநிஷத்து முடிஞ்சிடுது. ஹைனம் பகவந்த ஜாபாலிம் பைப்பலாதி பிரப்ரச்ச. இதில் இனி பகவந்த ஜாபாலியை பைப்பலாதி, பைப்பல் அவனுடைய சகாக்கள்லாம் சேர்ந்து பப்ரச்ச கேட்டனர். பகவான் மே புரோகி, எனக்கு சொல்லுங்கள், பரமதத்துவ ரகசியம், பரபிரம்மத்தினுடைய ரகசியத்தை சொல்லுங்கள். கிம் தத்துவம்னா என்ன? தத்துவம்னு சொல்கிறாங்களே, அது நீன்னு சொல்கிறாங்களே, ஜீவன் ஈஸ்வரன் சொல்கிறாங்க. தத்துவம்னா என்ன? கோ ஜீவ, அதில் ஜீவன் யார்? க பசு, யார் பசு? க ஈசக, யார் ஈசன்? கோ மோக்ஷ உபாயம், எது மோக்ஷ உபாயம்? உபாயம்னா வழி. இதி என்றனர். ச தம் ஹோவாச்ச சாது. ஓ, பசங்கள்லாம் வந்திருக்காங்க. சாதுக்களே, புஷ்ட சர்வம் நிவேதயாமி, நீ கேட்ட எல்லாத்துக்கும் நான் போதிக்கிறேன், வேதிக்கிறேன், சொல்லித்தரேன். யதா ஜாத்தமிதி, எப்படி நான் அறிஞ்சிருக்கனோ அப்படி சொல்லித்தரேன். புனச தம் வாச்ச குதஸ்துவயா ஜாத்தமிதி. அவர் இவர் கபீர்னு ஒருத்தர் சொன்னார், ஜாதி நான் பூச்சோ சாதுக்கு பூச்ச लीजिए ஞான், மோல் கரோ தருவார்க்கா படாரகந்தோ மியான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. தோஹா, திருக்குறள் மாதிரி. அதாவது ரிஷிகள்கிட்ட போயிட்டு, குருமார்கள்ட்ட போயிட்டு ஞானத்தை கேட்கணும். என்ன பண்ண? சாதுக்கி மோல் கரோ தருவா. அதாவது ஒரு சாதுக்கிட்ட போய் ஞானத்தை கேட்கணும், ஜாத்தியை கேட்கக்கூடாது. அவங்க பூர்வாங்கம் ஃபஸ்ட் ஸ்டாப்லாம் கேட்கக்கூடாது. கத்தி வாங்குறவன் கத்தினுடைய ஷார்ப்னஸ்ஸு நல்லா இருக்கான்னு பார்த்து வெட்டுமான்னு பார்க்கணுமே தவிர, அது எந்த கவரில் வச்சுருக்காங்க, அது எதனால் மேடம், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஜாதி நான் பூச்சோ, ஜாதி கேட்காத. ஜாதி நான் பூச்சோ, ஜாதி கேட்காத. பூச்சி வைஜியே ஞானத்தை கேளு. மோர்கரோ தருவார்க்கா, தருவார்னா கத்தி, கத்தியினுடைய ஷார்ப்னஸை மோல் அளவிட்டுப்பார். படாரகந்தோ மியான், இந்த மியான் சொல்லக்கூடிய அந்த கவரை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு கேட்குற மாதிரி. வேணா நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறான். ஆர்வமுள்ள சில சிஷ்யர்கள் கேட்பாங்க தான், தெரியாமல் தான் கேட்குறாங்க. இவருக்கு தெரியுமோ தெரியலையாங்கிற டவுட்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த பசங்களை நம்ப முடியாது, அயோக்கிய பசங்க. நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறான். இந்த கேள்வி தேவையா? உனக்கு தெரியாமல் தானே வந்திருக்க. சரி, நான் தெரியாமல் வந்திருக்கேன், நீ தெரியாதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த கேள்வி. சில ரொம்ப மும்மச்சு என்னது ஓவரான ஆர்வம் இல்லை, ஓவரான ஆர்வத்தை என்னமோ சொல்லுவோமே, நம்ம என்ன சொல்லுவோமே, ஆர்வக்கோளாறு. அது மாதிரி கேட்டான், நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டான். புனசத்தம் வாச்ச ஷடானமாதி. ஷடானன் யார்? ஆறுமுகம். ஆறுமுகம் யார்? அவரே ஆறுமுகம்னா யார்? ஒரு ஆறுமுகம் தான் இருக்குது, கவலையை சந்தேகமாக படாதீங்க. அதில் வர ஏதாவது குழப்பத்தை பண்ணி அதில் ஏதாவது முருகன் வேறு சுப்பிரமணியம் வேறுன்னு ஏதாவது கட்சி கட்டிடாதீங்க. ஆறுமுகம்னா ஒரு ஆறுமுகம் தான் இருக்குது. முருகன்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறார் ஜாபாலி. போதுமா? தலைவர் பார்த்தீங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, பெருமைப்படுங்க. இத்தனை மகரிஷிகள் போய் சுவாமிகிட்ட நாரதர் வந்து கற்றுட்ருக்காருங்க. நாரதர் வந்து அவர்கிட்ட கற்றுட்டுருக்காங்க. எத்தனையோ நான் ஆராய்ச்சி பண்ணலை, இது வரைக்கும் நம்ம கடந்து வந்ததில் உபநிஷத்தில் அது வந்திருக்கு. ஷடானன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சார் தம்வாச்ச தேனா குதோ ஜாத்தமிதி. அவர் யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு? குரு பரம்பரையே கேட்குறான். உண்மையாக ஆர்வமாக கேட்குறான். அதனால் இவரே தெரிஞ்சிருக்கு, அறியாமல் தான் கேட்குறான். சரி சொல்லுவோம். குரு பரம்பரையை சொல்கிறார். தேனாத் குதோ அவர் யாருக்கிட்ட கற்றுக்கிட்டாரு?
புனச தமுவாச்ச தேனோ ஈசன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார், பரமேஸ்வரன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார். புனச்ச துமாச்ச கதம் தஸ்மாத்தேன, அவர் யாருக்கிட்ட கற்றுக்கிட்டாரு, அவர் யாருக்கிட்ட கற்றுக்கிட்டாரு அப்படின்னு கேட்க, புனச தமுவாச்ச தது உபாசனா இது, அவர் பெரிய யோகிப்பா, பரமேஸ்வரன்னு பேர், சதா யோகத்தில் தான் இருப்பாங்க. யோகத்தில் பிரபஞ்சத்துலேருந்து மந்திரங்கள் வந்து உபாசனையில் தியானத்தில் வரும், அப்படி கற்றுக்கிட்டாருப்பா அப்படி சொல்ல உபாசனாலேருந்து கற்றுக்கிட்டாரு. புனச்ச தமுவாச்ச பகவான் கிருப்பியா மே சர்வ நிவேதையதி, அது எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கேன், முதல்ல 1 கோடி ரூபாய் எடுத்து மேலே டேபிளில் வை, எல்லாம் 2000 ரூபா கட்டலாம் வேண்டாம், அவர் செல்லாது சொல்லிடுறான், 500 ரூபா கட்டாக எடுத்து வை அப்படின்னு என்ன சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது கேட்குறான் பாருங்க. உண்மையான முமுட்சு பாராட்டணும். சர்வம் நிவேதையே, எல்லாத்தையும் சொல்லித்தாங்க. தேன புருஷ சர்வம் நிவேதயாமஸ் தத்துவம், உனக்கு நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன்ப்பா, தத்துவத்தையும் சொல்கிறேன்ப்பா. பசுபதி அகங்கார விஷ்டக, பசுபதி பரம்பொருள் அகங்காரத்துக்குள்ளே நுழையிறார், அவ்வளோதான். அகங்காரத்துக்குள்ளே அகங்காரம் ஆக்டிவேட் ஆகிடும். ஒருத்தவனை காலி பண்ணணும்னு வச்சிங்களேன், ஒரு எறும்பை காலி பண்ண வச்சுக்கேன், அதுக்கு ரெக்க வச்சா போதும், என்ன பண்ணோம், எல்லாரையும் பறந்து கடிக்கும். நைட்டு ஒரு விளக்கு வச்சா போதும், அந்த விளக்கில் வந்து அதான் ஆடை விட்டு அடிக்கிறது. ஆடுறியா ஆடு, பறக்கிறியா பற, சொல்ல புரியுதா? நிறையா கொடுப்பான், கை விட்டுருவான். பாட்டு இருக்குது, ஒரு இது இருக்குது, இது டைலாக் வந்து வேதாந்தம். உடனே நீங்கள் ஏதாவது படத்தை கற்பனை, ஆண்டவன் நிறையா கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான். ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான். நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டான், சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான். வேதாந்தான் டைலாக்கு, யாரும் சொல்லி தரல. உட்காந்து நைட்டு ஃபுல்லாக படிச்சிங்களான்னு கேட்காதீங்க. அதுபோல் இங்கே என்னாச்சுன்னு கேட்டால், அகங்காரத்தை தூண்டி விட்டுறார் பிரம்மா. நாமெல்லாம் அகங்காரம் தான். இப்போ நாமெல்லாம் நம்ம ஆத்மா பற்றி சின்ன விசாரம் பண்ணலாமா? நம்ம ஆத்மா இருக்குல்ல, ஆத்மா என்னவா மாறி வருது? ஈசனாக மாறுது, ஹிரண்ய கர்ப்பனாக மாறுது, பிரம்மாவாக மாறுது. நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கும்போது பிரம்மா என்னென்னலாம் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம பண்ணுறோம், நமக்கு தெரியாது. நம்ம கிரியேட்டிவாக எதாவது செய்கிறோன்னு வச்சிங்களேன், நம்ம பிரம்மா. செஞ்சதே செஞ்சிட்ருக்கோன்னு வச்சிங்களேன், செக்குமாடு. சரி, அதுக்கு புது தொழில் பண்ணணும், புது தொழில் அந்த செய்கிற வேலையை நிபுணத்துவ கண்டுபிடிக்கும், அதான் விஷயம். சொல்கிறது புரியுதா? அதனால தான் பிரம்மஞானம் வந்தால் நிறையா லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எக்கச்சக்கமாக லேர்ன் பண்ணுவீங்க, எல்லையே இல்லை. அதான் சர்வைக்க நிலை. எல்லாம் புரியும், எல்லாம் தெரியும். ஏன்னா மெய்ப்பொருள் அறியறீங்களா, அதனால தயாரிக்கப்பட்டது, அங்கேருந்து தான் எல்லா ப்ராடக்டும் வெளில போகுது. எதோ ஆர்ஜினை பிடிச்சிட்டா, கங்கா கோமுகி கங்கோத்திரியை அங்கே போய் பார்த்துட்டோம் வச்சுங்களேன், இந்த தண்ணி எங்கெல்லாம் போகுதுங்கிறத அப்புறம் கண்டுபிடிச்சிடலாம். அது பின்னாடியே போனால் போதும். அப்போ நீங்கள் ஒரு உயர்வான காரியத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்களா, நீங்கள் ஹிரண்ய கர்ப்பன், பொருந்துதா இல்லையா? நீங்கள் ஓய்வு எடுக்கிறீங்களா, நீங்கள் ஈசன். நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா, வேத விசாரம் பண்ணுறீங்களா, நீங்கள் சுத்த பிரம்மம். பொருந்துதா இல்லையா? இதெல்லாம் யார்? இந்த ஆத்மா தான். இது 4ஆவும் வேலை செய்யுது, ஒன்று தான் 4ஆவும் வேலை செய்யுது. ஒரு நேரம் பிரம்மாவாக இருக்கிறோம், ஒரு நேரம் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கிறோம், ஒரு நேரம் ஈசனாக இருக்கிறோம், ஒரு நேரம் பிரம்மமாக இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, இது சத்தியம். நல்லா புரிஞ்சுங்க, இது நல்லா உள்வாங்கிங்க. எப்போ நீங்கள் பிரம்மாவாக இருக்கீங்க, எப்போ ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கீங்க, எப்போ விஷ்ணுவாக இருக்கீங்க, எப்போ ருத்ரனாக இருக்கீங்க, எப்போ சுத்த பிரம்மமாக இருக்கீங்கன்னா, இதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. இதெல்லாம் நம்ம யாருக்கோ சொல்கிறாங்க, எங்கேயோ சொல்கிறாங்க. உபநிஷத்து கடவுளை பற்றி பேசுனா, யார் கடவுள்? நீ தான் கடவுள்.
உள்ளே போ, உள்ளே கடந்து போ. அதான் உள்ளே கடந்து போ. மனதை கடந்து, புத்தியை கடந்து, அகத்தை கடந்து, அகங்காரத்தை கடந்து அகத்துக்குள்ளே போய் சத்துக்குள்ளே போய்டு. அப்படி நீ அகங்காரத்துக்குள்ளே நீ ஜாகிரத்துக்கு வந்தீன்னா நீ ஜீவன். சொப்பனத்தில் இருந்தீன்னா நீ தைஜசன். உறக்கத்தில் இருந்தீன்னா நீ பிராக்யன். பிராக்யன்னா ஈசன், தைஜசன்னா விஷ்ணு. விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய யார்? விஸ்வன் தான் பிரம்மா. இதெல்லாம் கடந்து தியானத்தில் துரியத்துக்கு போய் அனுபூதிக்கெல்லாம் போகிறீங்களா? அனுபூதிக்கு உண்மையாக போகிறீங்களா? அப்போ நீங்கள் சுத்த பிரம்மம். ஏவ பசு. இப்போ பூமிக்கு வந்ததுனால பசுக்கும் நமக்கு நிறைய பொருத்தம் இருக்குது. இந்த முக்கியமாக ஆகாரம், விகாரம், மைத்துனம், பயம், மரணத்தில் அப்படியே 100% இருக்கும். எத்தனை பேர் உட்காந்து இதை சிந்திக்கிறாங்க? இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்கே நடந்து இருக்கிறது யாருக்கும் தெரியாது. குரோம்பேட்டில் இருக்கிறவங்களுக்கு உபநிஷத்து கிளாஸ் இங்கே நடந்துட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. எப்படி தெரியும்? எப்போ தெரியும்? சொல்ல முடியாது. எத்தனை வருஷம் கழிச்சு, எத்தனை கோடி வருஷம் கழிச்சு தெரிய போதும். இதோட வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? குமரகுண்டம் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. குமரகுண்டமே தெரியல, அப்புறம் என்னையா உபநிஷத்தாவது? உபநிஷத் என்ன காரணம்? ஆடு மாடு அதான் பசுன்னு சொல்கிறோம். அதான் பசுன்னு சொல்கிறோம். சைவ சித்தாந்தம் இந்த வார்த்தையை நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிச்சு. இங்கேருந்து எடுத்தது தான், எல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது. அவங்க நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. பசு மிருகம், சூரியனே பார்க்காத மிருகம். அது பசு. இதெல்லாம் அறிகிறான் ஒருத்தவன். பஞ்சகிருத்தியம் சம்பன்ன, 5 தொழிலை செய்கிறான் ஒருத்தவன். சர்வேஸ்வர சர்வஜ்ஞ. அறிகிறான், தொழில் செய்கிறான், 5 தொழில்கள் செய்கிறான். சர்வேஸ்வரக ஈஷக. சர்வேஸ்வரன் நம்ம போட்ட 4 ஸ்டெப்பில் சுயம் ஜோதிகி அனந்த சக்திக்கு சர்வஜக. சுயம் ஜோதிகி அனந்த சக்தி காமன், அதை விட்டுருங்க. நீங்கள் அடைய வேண்டிய நிலை அது முதல் 2 இருக்குது, ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சர்வஜன்னா அது புரியும். சர்வஜக, சர்வசித்தக, சர்வேஸ்வரக. ஒன்று ஒரு உயர்ந்த நிலை ஒவ்வொரு புள்ளியில் இருக்குது. அடுத்த நிலை 4வது நிலையில், அது துரிய நிலையில் தான் என்ன இருக்கு? பிரம்மஸ்வரூபம். அதனால் அறிவுடையவன், 5 தொழில் பண்ணுறவன் சர்வஜன் தான் சர்வேஸ்வரன். ஒரே இதில் 2 வார்த்தையும் வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம் பாரு முருகப்பெருமான். வார்த்தையெல்லாம் எப்படி பொருந்தி வருது பாருங்கள். ஒரே மந்திரத்தில் வருது பாருங்கள். அதான் க்ளோஸாக வந்துட்டோம். இப்போ கீ பாயிண்ட்டு சர்வஜ்யாவில் இருக்குது. அந்த கதவை திறந்துட்டிங்கன்னா பாக்கியெல்லாம் ஏறிடலாம். அதுதான் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணணுங்கிற. 2000 ஆடியோவையும் பொறுமையாக விவேகமாக 1 முறைக்கு 2 முறை 3 முறை 4 முறை எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு நிறைவு வர வரைக்கும் கட்டாயம் இல்லை. நீங்களே விரும்பி கேட்கணும். தெளிவாகிட்டீங்க. ஒன்று கடந்து ஒன்றை உணர்ந்து தான் கடக்கணும். உணராமல் நீ ஒரு ஆடியோவை பூரணமாக உணராமல் அடியே நாங்கள் என்ன நோக்கத்தில் பேசுகிறேங்கிறது புரியாமல் நான் கதை சொன்னாலும் அதில் ஒரு இன்டென்ஷனோடு தான் சொல்லுவேன். கதையே சொல்கிறது கிடையாது, சொல்கிறேன். சங்கரர் வள்ளலார்லாம் ஒன்றும் புத்தகமோ நோட்டோ கைட்லைனோ வச்சு கிடையாது. அடியே நான் ஒரு காலத்தில் சிரவணம் பண்ணினது அதை தான் பேசியிருக்கிறேன். ஆனாலும் அதில் மிகுந்த பக்தியும் யோகமும் ஞானமும் நிறைஞ்சு இருக்கும். இருக்கா இல்லையா? 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அடியன் பேசுனது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே, அதை வச்சு சொல்கிறேன். அதில் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? முதல்ல சங்கரர் பற்றி பேசியிருக்கோம் பாருங்கள். அதிசயத்துலேயும் அதிசயம். ஒரு புத்தகம் படித்தது கிடையாது, நல்லா சிரவணம் பண்ணது தான். மிராக்கள் தானேங்க, எல்லாமே மிராக்கள் தான். அப்போ முருகன் குருன்னு சொல்கிறதுல என்ன தவறு? இதுக்கு மேலே அவனுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்? அதனால் இவனை பசுன்னு சொன்னாங்க, அவனை படைத்தவனை பசுபதின்னு சொன்னாங்க. அதான் பசுபதி. புரியுதா? கே பசவ் இதி புனக ச தம் ஆச்ச. கேள்வி, பசு என்று ஏன் கூறுகிறார்கள்?
கே பசவ இதி ஏன்னு பசுன்னு சொல்கிறேன். அதை சொல்கிறேன். ஜீவாக பசவ உக்தாக ஜீவர்களை பசவன்னு சொல்கிறாங்க, பசுன்னு சொல்கிறாங்க. ஜீவர்களை பசுன்னு தத் பதித்வாத் பசுபதி உஸ் பதி உஸ் தத் பதித்வாத் அதுக்கு பதியாக இருக்கிறவர், பசுவுக்கு பதியாக இருக்கிறவர் பசுபதி, மேய்ப்பராக இருக்கிறவர். ச புனஸ்ஸம் ஹோவாச்ச கதம் ஜீவாக பசோ யதி ஜீவன் எப்படி பசுவானது, ஜீவ எப்படி பசுவானது. கதம் தத் பதி ரீதி அவர் எப்படி பதியானார், இவர் எப்படி ஜீவன் பசுவானது. ச தமுவாச்ச யதா திருணஷினோ எப்படி ஒரு பசு புல் சாப்பிட்டுட்டு ரெக்கு மாடு மாதிரி வேலையை செஞ்சுட்டு விவேகம் இல்லாமல் விவேகஹீனா பகுத்தறிவு இருக்கா, இல்லை மனுஷனுக்கு இருக்கா? பகுத்தறிவுனா என்னது? இது சரி, இது தவறு, இது உயிர், இது உடல், இது இது உண்மை, இது பொய், அதான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறது, உண்மை எது, பொய் எது, சத்தியம் எது, சித்து எதுன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்படி விவேகம் இருந்தால் நீங்கள் ஜீவன். விவேகம் இல்லை, விவேகஹீனகா, அதனால் நீங்கள் பசு. பரிப்ரேஷா அடிமை, செஞ்ச வேலையே செஞ்சுட்டு கிடக்கிறது. செக்கு மாடுன்னு சொன்னால அது பரிப்ரேஷையா, பரப்ரேஷியா. கிருத் யாதி கர்மஷு கிருஷி இருக்குல்ல, விவசாயம், அதில் மாடு என்ன பண்ணும்? ஏறி நீட்டாக எடுத்துக்கிட்டு நேராக போகும், அப்புறம் நேராக திரும்பி வரும். அப்படி எஸ் மாதிரி என்ன பண்ணும்? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். மனுஷன் அப்படி தான் இருக்கும் எல்லா நாளும், 365 நாள். நியுக்தாக விவசாயத்தில் உழுது மற்ற அடிமை தொழில் செய்கிறது, விவேகமற்றது, இதெல்லாம் பசு. இதெல்லாம் ஜீவனுக்கு உள்ள லட்சணம். சகல துக்காஷ எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கும், திருந்தவே திருந்தாது, திருத்திக்கணும்னு நினைக்கவும் நினைக்காது. ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை, அது பயங்கர பிஸியாக இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு ஆடியோ, ஒவ்வொரு ஆடியோ உணர்ந்து கிடக்கணும்னா ஒரு ஆடியோ பலமுறை கேட்குற சந்தர்ப்பம் ஏற்படும். 1000 ஆடியோ 2000 ஆடியோ கூட நீங்கள் கேட்க வேண்டாம். ஒழுங்காக 200 ஆடியோ கேட்டாலே முக்தி நிச்சயம். ட்ராக்கை பிடிச்சிடலாம் நீங்கள். இந்த 10 பாயிண்ட் தான் வரப்போகுது பின்னாடி, அது அங்கேயே நான் பேசுகிறேன். இதை தெரிஞ்சுக்கிறதுனால அது ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால் உணர்ந்து கிடக்கிறது பிரசன்னாவை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு இந்த வார்த்தை. உணர்ந்து கிடக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டீங்களே ஜி அப்படின்னு. யதார்த்தமாக பேசுகிற வார்த்தை தான். அடியே நான் அப்படி தானே போயின்னு இருக்கேன், ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலைங்க, எல்லாம் உணர்ந்து தான் பேசின்னு இருக்கோம். காமெடி வேணால் வாய்க்கு வந்தது ஏதோ விடுவோம், வளரி கொட்டுவோம், வளரி கொட்டி கிளறி மூடுறது. மெய்ப்பொருள் பேசும்போது விளையாட்டு இருக்காது. அதனால் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிட்டு எருமை மாடு மாதிரி, செக்கு மாடு மாதிரி, சனப்பண்ணி மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக இதையே சாப்பிட்றது, தூங்குறது, மைத்தனம் பண்ணுறது, அலையிறது, துக்கப்படுறது, செத்து போகிறது, மறுபடியும் பிறக்கிறது, ஆகாரம் விகாரம் மைத்தனம் அப்படி இருக்குது. அதனால் பசுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்வஸ்வாமி பத்தியமானா கவாத்தியக தன்னுடைய எஜமானனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு பசு போல, கவா பசு போல இருக்கிறதுனால, பசு போல வாழ்கிறதுனால அவனை பசவ பசுனே மிருகம்னே சொல்லி. யதா தத் சுவாமின் இவ சர்வஜ அவனை மேய்ப்பவன், அவனுக்கு எஜமானனாக இருப்பவன் பசுபதி பரம்பொருள். இப்போ ஏன் ஜீவன் போடுறாருன்னு தெரியுதா? எதுக்கு பிறவி மீண்டும் மீண்டும் போடுறாரு? என்ன அர்த்தம்? ஏன் இவன் என்ன பண்ணான்னு அவனுக்கு ஒன்றுமே தெரில. ஒன்றும் தெரியலங்கிறதே தெரியல, ஒன்றும் தெரியலங்கிறது தெரியாமலே தெரிஞ்ச மாதிரி நடந்துட்டு இருக்கான். அவனெல்லாம் என்ன பண்ணுறது? இது புரியுதா? வருத்தத்துக்குரிய வருத்தமாக தான் பேசுகிறேன். இதெல்லாம் நான் இந்த கோபத்தை எல்லாம் கொட்டியாச்சு. இப்போல்லாம் இனிமேல் சுருக்கமாக தான் பேச போகிறேன். மனநத்திலெல்லாம் டீட்டெயிலாக பேசக்கூடாது.
நேற்று ஆடியோ கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு, அதை கேட்டிங்களா? வீட்டுக்கு போய் கொஞ்சம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ்லாம், முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இப்படி தாங்க இருக்கான். இப்போ நாம் தான் என்ன பண்ணணும்? அங்கே தான் நீங்கள் உங்கள் தாயுள்ள வெளிப்படணும், உங்கள் சுகிருதம் வெளிப்படணும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கருணையினுடைய வடிவம் வெளிப்படணும். அவனுக்கெல்லாம் கண்ணை திறந்து விட, அவன் நம்ம மேலே எச்சில் கூட துப்பட்டும் பரவாயில்ல, அவன் மேலே கருணை வச்சு கண்ணை திறந்து விடுங்க. அந்த பசு என்னவாயிடும்? பசுபதியாக மாறிடும். அதுக்கப்புறம் அது உங்களை கொண்டாடும் பாருங்கள். நோ வேட்ஸ். அங்கே தாயுள்ளம் கருணை உள்ளம் வேலை செய்யணும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த எல்லாத்தையும் தமிழ் பண்ணணும்னு எடுத்த முடிவு. ஓய்வே கிடையாது, சொல்லி வச்சு செய்கிறார் சுவாமி. என்னை உட்காரவே விடுறதில்ல, ஒரு நிமிஷம் என்னை வேஸ்ட் பண்ணவே விடுறதில்ல. எல்லாத்துக்கும் டயம் அலாட் பண்ணி வச்சுருக்காரு. இது மாதிரி நான் இவ்வளோ சிரத்தையாக இருந்ததே இல்லை. சிரத்தையாக இருக்கணும்னு இல்லை, ஒரு பிரியத்தில் இருக்கேன், அது மாதிரி இருக்கேன். ஒரு கண்டிஷனும் எனக்கு கிடையாது. போயா நீ முடியாதுன்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியுமில்ல. நீ முடியாது போயா அப்படின்னா பயம் வரும் நமக்குள்ள. என்னடா சாமிகிட்ட இப்படி சொல்லிட்டோமே சொல்லுவான், ஆனால் இருக்க மாட்டோம் அந்த மாதிரி. கோயிலுக்கு நான் என் இஷ்டத்துக்கு தான் வருவேன், லேட்டாக தான் வருவேன், அப்படி தான் போவேன். அது எப்போல்லாம் நேரம் தூங்கணும், எத்தனை மணிக்கு வரணும் எல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணி கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக எழுந்து குளிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக காலு நேராக குமரங்குண்டத்தை நோக்கி பயணிக்கும். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் வெளிச்சாலும் சரி, இடி இடித்தாலும் சரி, ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும். புரிஞ்சுக்குங்க எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். நம்ம காரணம்லாம் சொல்ல முடியாது, தானாகவே அது போகும், ரோபோட் மாதிரி போகும். ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. தஞானம் கேனோபாயன ஜாயது. இந்த பிரம்மஞானத்தை எப்படி அடைகிறது? பசுபதி ஆகிறதுக்கு என்ன வழி? புனவச தாமாச்ச விபூதி தாரணாத். நான் ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோ. விபூதி நான் சொல்கிறபடி போட்டு உடம்புல போட்டுக்கோ, உனக்கு முக்தி நிச்சயங்கிறாரு. ரிஷி போய் சொல்வாரா? சொல்கிறாரு பாருங்க. யாரா நம்ப முடியுமா? பக்தியே நம்ம வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறோம், யோகமாக வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறோம், ஞானம் தான் நிரந்தரம் சொல்கிறோம். சொல்லிட்டார் சொல்கிறது ரிஷி சொல்கிறது பொய் சொல்வாரா? அவ்வளோ பக்தி இருந்திருக்கு. நான் உனக்கு வழி சொல்கிறேன். விபூதி தாரணாத் ஏவ தத் பிரகார கதமிதி அப்படின்னா அதனுடைய வகையெல்லாம் சொல்கிறேன். குத்திர தாரையம் எங்கெல்லாம் நீ அணிஞ்சிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பனச துவமுவாச்ச சத்யோஜாதி பஞ்ச பிரம்ம மந்திர சங்கிரகி அக்னிரிதி. அதாவது இந்த சத்யோஜாதம்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி இந்த விபூதியை கலெக்ட் பண்ணணும். விபூதி பற்றிலாம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த மந்திரம் இங்கே ஒரு வாட்டி ரெனுவல் பண்ணுறேன். என்ன சொல்லுது? சத்யோஜாதமிதி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி விபூதி கலெக்ஷன் பண்ணால் 5 மந்திரம். பஞ்ச பிரம்ம மந்திர சொல்லி பஸ்ம சங்கிரகீதம் சேகரிக்கணும். ஒரு இடத்துல பசுக்கள்லாம் கணக்கு இருக்குது. வெள்ளை பசு, சிகப்பு பசு, கருப்பு பசுன்னு. கருப்பு சிவப்பு வெள்ளைன்னு சொல்லுவோம்ல, இப்படி தான் அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அந்தபடி பசு இருக்கணும், அதோடைய சாணம் இருக்கணும். அதுக்கு மந்திரம் சொல்லி அது அந்த இதை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து, சாணத்தை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து பதப்படுத்துகிற வரைக்கும் மந்திரம், சாம்பலாகி நம்ம சன்னதிக்கு வர வரைக்கும் மந்திரம் இருக்குது. அதில் மிக முக்கியமான மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க. 5 மந்திரம் என்னென்னா, சத்யோஜாதம் பிரபத்யாமி, சத்யோஜாத்தாய வை நமோ நமக, பவே பவே நாத்தி பவே மா பவோத்பவாய நமக, வாமதேவாய நமோ, ஜேஷ்டாய நம, சேஷ்டாய நம, ருத்ராய். நீங்கள்லாம் இது பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பிராமணர்கள் இந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த இவங்க யார் அந்த படிப்பாங்கள்ல புரோகிதர்கள், ஓதுவார் இல்லை, அந்த இது புரோகித்னா சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க தான் அது பாடுவாங்க. வாமதேவாய நமோ, ஜேஷ்டாய நம, சேஷ்டாய நம, ருத்ராய நம, காலாய நம, கால விக்கரணாய நம, பலவிக்கரணாய நம, பலாய நம, பிரமதனாய நம,
சர்வபூத தமனாய நம மனோன்மனாய நம அகோரேபியோ அத்த கோரேபியோ கோரகோரேதரபியக சர்வேபியக சர்வேஷ்யோ நமஸ்த அஸ்து ருத்ர ரூபே இதெல்லாம் ருத்ரத்தில் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த மந்திரங்கள்லாம் ருத்ரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜாதயான்னு சொல்லி இந்த இதை கலெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பஸ்ம ஏனாபி மந்திரஸ்ய மானஸ்தோக இது சமுத்திரத்து அந்த மந்திரத்தை அந்த பஸ்மத்தை எடுத்து ஜலேன்னு நீர் விட்டு அதை குழைக்கும்போது திரையாயுஷமிதி சிரா திரையாயுஷமிதி அப்படின்னு சொல்லி அக்னிரிதமிதி வாயுரிதி பஸ்ம அக்னிரிதி பஸ்ம வாயுரிதி பஸ்ம ஜலமிதி பஸ்ம ஸ்தலமிதி பஸ்ம व्योममिति भस्म सर्वः व इदं भस्म मन ஏதானி சக்ஷுசி பஸ்மானின்னு மந்திரம். இது சொல்லி தான் என்ன பண்ணணும், தலைக்கு லலாட்டுக்கு தலைக்கு உச்சத்தலை சிகரத்தில் தான் பரமேஸ்வரன் சிவதலம் சகசிராரம். அதனால் நம்ம புள்ளி வைப்போம். அந்த விபூதியை தொடச்சி குழச்சி மேலே சகசிராரத்தை விட்டு இதெல்லாம் என்னது குளியல், விபூதி குளியல்னு பேர். அப்புறம் திராயஷமிதி சிரா லலாட்டு வக்ஷம் நெஞ்சு நெற்றி சிகரம் ஸ்கந்தம் தோள்பட்டை அப்படின்னு சொல்லி திஸ்ரோபிஷ் திரையாயுஷை அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி திரியம்பகே யஜாமகே அது சொன்னோம்ல அந்த மந்திரம் சொல்லி திரைரேகா 3 கோடுகள் விபூதி. நேற்று நாமம் படித்தால இன்றைக்கி விபூதி வந்துருக்கு. நேற்று நாமம் பண்ணிதானா ஒரே போட்டியாக இருக்க சிவனுக்கும் விஷ்ணுவும் ஈக்குவல். ரெண்டு பேரும் ஈக்குவல், ஆணு பெண்ணு ஈக்குவல் இல்லை. அதனால் பிரகிருவீத்தை அப்படி சொல்லி தான் அது போடணும். விரத்தம் ஏத்த சாம்பவம் அப்படின்னு இது வந்து சாம்பவமூர்த்தியை குறிக்கிறது. அதனால தான் சாம்பல்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாம்பவமூர்த்தியை குறிக்குதான், விபூதிங்கிறது சாம்பவமூர்த்தியை தான் குறிக்குமா, அதனால தான் சாம்பல்னு சொல்லியிருப்பாங்களோ. சர்வேஷு வேதேஷு வேதவாதி அபிருப்தம் பவதி. சகல வேதங்களிலும் ரிஷிகள் இந்த மந்திரத்தினுடைய சிறப்பை நிலைநிறுத்தினர். தஸ்மாத் ஆச்சரேந்த் முமோக்ஷோ புனர்பவாய. அதனால் இதை அணிபவன் முமோக்ஷோர் புனர் ந பவாய திரும்ப பறக்க மாட்டான். அத்த இனி சனத்குமார் பிரமாணம் பிரபச்சதி. என்னையா நீ கதை சொல்கிற, நாங்கள் 12 ஆண்டுகள் ஞான யோகம் படிச்சுட்டு மனன சிரவண நிதித்தியாதனா சொல்லின்னு இருக்கோம். நீ வந்து விபூதி போட்டால் உனக்கு முக்தின்னு சொல்கிறைய, என்ன பிரமாணம் கேட்குறார். யார்? சனத்குமார். யார்கிட்ட கேட்குறாரு? ஜாபாலிகிட்ட கேட்குறாரு. முருகனாக இருக்கிறப்ப ஜாபாலி லேர்ன் பண்ணியிருக்காரு. சனத்குமாரா வந்து கேள்வி சிஷ்யனாக வந்து கேள்வி குருவாக இருந்த உபதேசம் பண்ணிவிட்டு சடானனாக இருந்த ஆறுமுகனாக இருந்த உபதேசம் பண்ணிவிட்டு சனத்குமாராக இருந்து சந்தேகத்தை வந்து கேட்குறாரு. என்னையா பிரமாணம், எதை வச்சு யாரை காது குத்துற? அப்புறம் வெறும் விபூதியை மட்டும் பூசிட்டு நாங்கள் அப்படி தான் தெரியுறாங்க தெரியுமில்ல. நாற்றுல போய் பாருங்கள். கோரன்னு சொன்னால் ரொம்ப உக்கரம், அகோரின்னு சொன்னால் சாந்தமானவங்கன்னு அர்த்தம். இப்போ காளின்னு வச்சிங்களேன், தபஸ்வி உக்கிரமாக இருப்பான்னு வச்சு அர்த்தம். பத்ரகாளின்னு வச்சுங்க, ரொம்ப கல்ச்சர்டு பண்பட்டவள்னு அர்த்தம். நம்ம இஷ்டத்துக்கு அடித்து தூள் கிளப்பிட்டோம், எல்லாத்தையும் மாற்றி விட்டோம். யார் கேட்க போகிறா? எவனுக்கு தெரியும்? ஏதோ சப்ஸ்கிரைப் தெரியாத அடித்து விடுவான், எவனுக்கு தெரியாது அப்படின்னு அடித்து விட்டான் நம்மால். அதனால் இங்கே
யார்கிட்டயே கதை விட என்ன சான்று சொல்லு கேட்குறாரு. பிரமாணம் கேட்டார். திரிபுண்டம் தாரணசிய திரிதா ரேகா. லலாட்டு இதை பண்ணும்போது மூன்று விபூதியை 3 கோடில் மறுபடியும் சொல்லு. லலாட்டு, மேல் புருவம், புருவ மத்தி இங்கெல்லாம் விடணும். சரி. அசிய பிரதம ரேகா 3 இருப்பா, அவசரப்படாத சொல்கிறேன் இரு. அசிய பிரதம ரேகா முதல் கோடு 3 கோடு சொன்னா கிடைமட்டமாக போகணும் விபூதி. முதல் கோடில் கார்கபத்தி அக்னி இருக்குது, அகாரம் இருக்குது, ரஜோகுணம் இருக்குது, பூலோகம் இருக்குது. உன்னுடைய ஆத்மாவே அங்கே தான்ப்பா இருக்குது. கிரியாசக்தி இருக்குது, ரிக்வேதம் இருக்குது. பிராத்தக சவனங்கிறது இந்த நித்திய கர்மா, இந்த காயத்ரி ஜபம்லாம் சொல்கிறாங்களே, அனுமானத்தில் சொல்கிறேன், எனக்கு தெரியல அந்த வார்த்தைக்கு டிக்ஷனரியிலே இல்லை. மோஸ்ட்லி இந்த நித்திய கர்மாங்கிறது காயத்ரி சொல்லணும்னா அது என்னது, காயத்ரி காலையில் என்ன சொல்லுவோம், சந்தியாவந்தனம், அது சொல்கிறது. பிராத்தக சவனம். பிரஜாபதி தேவதா பிரம்மா. பிரஜாபதிங்கிறது பிரம்மாவை குறிக்கும். பல அர்த்தம் வரும், ஒரு அர்த்தம் பிரம்மா. அசிய துவத்திய ரேகா 2வது வரியில் தட்சிணாகினி வருது. உக்கார அர்த்தம் சத்துவகுணம். தட்சிணாகினி உக்காரம் சத்துவகுணம். லோகம் வந்து அந்தரிக்ஷம். அந்தரிக்ஷம்னா ஸ்வர்க்கத்துக்கும் பூலோகத்துக்கும் நடு. அங்கே ஆத்மா சொன்னது, இங்கே அந்தராத்மா சொல்லுது. ஆத்மா பொது, அந்தராத்மா உள்ளே இருக்கிறது, ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. இச்சாசக்தி இருக்குது அதுக்குள்ள. யஜுர்வேதம் இருக்குது. மாத்தியாந்தின சவனம், மத்தியான இது வந்தனம். விஷ்ணுர் தேவதா. அஸ்ய திருத்தீயா ரேகா சா ஆகவனிங்க 3வது கோட்டில் மகாரம். முதல்ல கீழே இருக்கிறது, அடியில் இருக்கிறது அக்கரம், நடுவில் இருக்கிறது மக்கரம், உக்காரம், மேலே இருக்கிறது சிவம். அந்த சிவலிங்கமே அந்த தத்துவம் தான். அகரம் உக்கரம் அகரம். பிரம்மா விஷ்ணு சிவம் அப்படி தான் வரும். புரியுதா? முதல்ல பிரம்மா தான் வருவார், மேலே சிவம் இருப்பாங்க, நடுவில் விஷ்ணு இருப்பார். நம்ம உடம்பு கூட அந்த தத்துவம் தான் நினைக்கிறேன். 3 பகுதியாக பிரிப்பாங்க. சரி. ஆகவனி அக்னி, மகாரம் தமோகுணம். இப்போ நீங்கள் ஓய்வு எடுக்கிறீங்கன்னா தமோகுணத்தில் இருக்கீங்க, ஈசனாக இருக்கீங்க. ஒரு வேலைச்சு ஜாலியாக இருக்கலாம், தியானத்தில் யோகத்தில் தூங்கும்போது ஈசனாக இருக்கீங்கன்னு சொன்னோம்ல. இன்றைக்கி முக்கியமான பாயிண்ட்டுங்க அது. இவ்வளோ நாள் நம்ம பலமுறை கேட்டிருப்போம், பேசியிருப்போம். அது நாம தாங்கிறது தெரியாது. அதை வலியுறுத்துகிறேன், உறுதிப்படுத்துகிறேன், இறுதிப்படுத்துகிறேன். நீங்கள் தான் பிரம்மா, நீங்கள் தான் விஷ்ணு, நீங்கள் தான் ருத்ரன். புரியுதா? நீங்கள் தான் பிரம்மம். நீங்கள் இதை எப்போ உணர்வீங்கன்னா, இந்த அனுபூதி நிலையில், அந்த வெட்ட வெளியில், அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த நிலையில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. யாரையும் அங்கே போய் தேடின்னு இருக்காதீங்க. நீ எதாவது சந்தேகம் கேட்டால் அசரீரி வரும். நீ தான் அது குரு, தத்துவமசி அப்படின்பாரு. அங்கேயே உங்களுக்கு குழப்பம் இருக்கும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம என்னது சிஷ்யன். புரியுதா? இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. அது கனவுன்னு சொன்னால் கூட பிரத்யக்ஷம் மறக்க முடியாத கனவாக இருக்குல்ல. நம்ம கனவு ஞாபகம் வச்சுருப்போமா? காலையில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கனவுல நல்லா ஆனந்தமாக இருந்திருப்போம். ஏதோ ஒரு ஜந்து நம்மளை எழுப்பி விட்ருவோம். சரி, அது அந்த கனவு அவர் ஏந்துட்டா கூட அந்த கனவு என்னன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா அது ஞாபகமே வராது. நீ எத்தனை தான் தலைக்கிறாலும்
உனக்கு ஞாபகமே வராது. நல்ல கனவு, கெட்ட கனவுலாம் எழுப்பாதுங்க, நல்ல கனவை தான் எழுப்போம். முக்கால்வாசி நம்ம ரட்சிதா மாதிரி குழந்தைங்க தான் எழுதும். அப்பா 200 படுத்து கொடுத்துட்டு நீங்கள் தூங்குங்கப்பா அப்படின்னா, நான் இது வாங்கணும், சாட்டு வாங்கணும், இதை வாங்கணும், பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும், எல்லாம் நம்ம தவம் இருந்து பெற்ற குழந்தைகள். ஆச்சா, எங்கே வேணாலும் போ, கொடுத்துட்டு போ, ஜிபே பண்ணிடு, இல்லைன்னா நம்பர் சொல்லு, நானே பண்ணிக்கிறேன். என்ன விஷயம்? ஓகே, என்னாச்சு? மக்கரம் தியோலோகம். ஜோலோகம்னா ஸ்வர்கலோகம். பரமாத்மா ஸ்வரூபம், ஞானசக்தி. பார்த்தீங்களா, ஈசனுக்கு எத்தனை சிறப்பு பாருங்கள். தமோ குணம் ஒன்று தான். நீங்கள் இருட்டாக இருக்குன்னு, இருட்டில் அவர் இருக்க யாரையும் பார்க்கறது விருப்பம் இல்லை. அவர் உங்கள் மோரக்கட்டையெல்லாம் பார்க்குறத விட நான் ஏகாந்தமாக தியானத்தில் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, போய் உக்காந்துட்டாரு. ஆனால் அவர் யாருன்னு கேட்டால் சொர்க்கம், பரமாத்மா, ஞானசக்தி, சாமவேதம், எல்லா உயர்வும் அவருக்கு சொல்லுது. வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. சாமவேதம், திருத்திய சவனம், 3வது சந்தி. மகாதேவோ தேவத்தை இது. மகாதேவ தான் தேவதா. திரிபுன்றம் பஸ்மான். இப்போ கேட்பாரா டவுட்டு? இப்போ டவுட்டு கேட்பாரா? முருகப்பெருமான் டவுட்டு கேட்பாரா? கேட்க முடியாது. ஏன்னா மும்மூர்த்திகள் அங்கே இருக்காங்க. முடிஞ்சு போச்சு, போடா மும்மூர்த்திகள்டா, போ 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 அப்படின்ட்டுருவார் ஜாபாலி. முருகனாவது கிருகனாவது. ஏன்னா இவர் சிஷ்யன், அங்கே சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. சிஷ்யன் முருகனாக போகலாங்க, சனகாதி முனிவராக போகிறாரு. எப்போ நீங்கள் போய் டவுட்டு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் சிஷ்யன் தானே, உங்களுக்கு தெரியும் தானே கேட்குறீங்க, தெரிஞ்சுக்கிட்டே வந்து கேட்குறீங்களா? அப்படி கூட இருக்கான் சில பேர். எனக்கு தெரியும் இவர் என்ன சொல்கிறாரு பார்க்குறேன். அதெல்லாம் விளங்காது, முக்தியே நோக்கி போகாது. நல்லா நல்லா புரிஞ்சு, அது முக்தியை நோக்கி போகாது. அது எங்கேயாவது சுற்றின்னு கிடக்கும். 10வது பிரகாரத்தில் குரு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போவார். என்ன அவன் என்ன பெரிய குரு, என்னை வந்து பார்க்க சொல்லு, நான் சிஷ்யன் இங்கே உட்காந்து தபஸ் பண்ணிட்டுருக்கேன், பாராயணம் பண்ணிட்டுருக்கேன். குருவை இன்னைக்கு நாம் தான்ப்பா போகணும். என்ன அவ்வளோ அகங்காரம் உனக்கு? குரு எல்லார் வீட்டுக்கும் போக முடியுமா? 50 சிஷ்யன், இப்போ 4000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 4000 வீட்டுக்கு 4000 பேர் வீட்டுக்கு போக முடியுமா? அடியேன் இந்த ஜென்மா ஃபுல்லாக பயணிச்சாலும் போக முடியுமா? நீங்கள் தான் போய் குருவை பார்க்கணும். முருகனை போய் பாருங்கள், நாட் மீ. முருகனை பார்க்க முடியுமா? முடியாதா? இப்போ என்ன தான் சொல்கிறீங்க நீங்கள்? சர்வேஷு தீர்த்தேஷு ஸ்நாத்தோ பவதி. என்னாச்சு? இனிமேல் கேள்வி கேட்பாரா தலைவர்? அவ்வளோதான். திரிபுன்றம் பஸ்மனா கரோதி. அது எப்படி செய்கிறது? யோ வித்வான் பிரம்மச்சாரி கிருக வானப்பிரஸ்தோ யதி மகா. இது அணியலாம், எல்லாருமே அணியலாம். மகா பாதகங்கள்லாம் போயிடும். பாதகோப பாதகேபியக பூத்தோபவதி. மகா பாவிகளுக்கெல்லாம் பாவியாக இருக்கிறவங்க கூட புனிதமாகிறான். சர்வான வேதான் அதீதோ பவதி. எல்லா வேதங்களையும் கற்றவனாகிறான். சர்வான் தேவான் தியாத்தோ பவதி. எல்லா தேவர்களையும் வணங்கியவனாகிறான். அவர்களுடைய பார்வைக்கு ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவனாகிறான். ஆமாங்க, அந்த நிலையை கொண்டு வச்சுருவாங்க சுவாமி. இதெல்லாம் நம்ப முடியுதா இல்லையா? எனக்காக சொல்லாதீங்க. உங்கள் உணர்வு என்ன உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுது? உங்களுக்கு பூரணமாக உணராமல் இருக்கலாம், உண்மை. இதெல்லாம் உண்மை. ஏன்னா அடியன் அதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு சாமானியன் இந்த மாதிரிலாம் நம்ம நிலைக்கு உயர முடியாது. ஈசனுடைய கருணை இல்லாமல், ஈஸ்வர கிருப்பா இல்லாமல் சாஸ்திர கிருப்பா வரவே வராது. குரு கிருப்பா வராது. குரு கிருப்பா இல்லாமல் சாஸ்திர கிருப்பா வராது. அதனால தான் 3 கிருப்பான்னு வச்சாங்க. அவங்களே உகர்ந்து கொடுக்கணும். அது மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். நான் முயற்சியும் பண்ணுறேன், நான் தலைக்கீழ நிற்கிறேன்னா நிற்க வேண்டியதுதான். தலைக்கீழ நின்று கொண்டு போயிட்டே இருப்பார் அவர். ஒரு ஜென்மா ஃபுல்லாக தலைக்கீழ நின்றுட்டு சாமி அப்பியர் ஆனோடனே என்ன தெரியுமா கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? குரு கொடுங்கன்னு கேட்பீங்க தெரியுமா? அந்த நிலைக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அப்படி கேட்க வச்சுருவார். அவர் தான் போடுறாரு ரிகர்சல்.
என்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிற நான் பார்க்குறேன், முதல்ல அவன்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு பார்க்குறேன், அப்புறமா நீ என்கிட்ட வா. ஒரு சின்ன பிரச்சனை கூட நேராக சிஎம்மாக பார்க்கணும்ப்பா நம்பாது. ஒரு சின்ன பிரச்சனை டக்குன்னு பிஎம் அவர் மோடி சரியில்லைம்பான். எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் அவங்க பாவம். அவர் வேறு சகஜமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, எல்லாரும் அடித்து தூள் கலப்புறது. சின்ன பிரச்சனைகள்லாம் டீயில் ஈ விழுந்துடுச்சு, இன்றைக்கி இதுக்கு ஏதோ வெளிநாட்டு சதி நடந்திருக்கு, இந்த மாண்புமிகு வந்தால் தான் சரியாக வரும், இல்லை நான் அந்த கடையை உண்டுல பண்ணிடுவேன். இருக்கான்ப்பா, அப்படிலாம் இருக்கான். நான் டிவியில் தான் பார்த்து காமெடி இருக்குது. போட்டோம், அதெல்லாம் வேணாம் நமக்கு. என்னாச்சுன்னு கேட்டால் இதெல்லாம் உண்மை. இதை ஒரு நிலையை தொட்டுட்டிங்கன்னா எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதெல்லாம் படிப்படியாக எல்லா கதவும் திறக்கும் போது நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் இப்போ ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் சிஷ்யம் உங்களுக்கு ஏற்றுக்குவான். இல்லைன்னா முகத்தில் அப்படியே முகத்தில் ஒரு மாற்றமும் ஈயாடாமல் எறும்பாடாமல் உட்காந்து இருந்துன்னு வச்சுங்க, அதே மாதிரி அவனும் உட்காந்து வெறுப்பேற்றுவான் அவங்கள. எப்படி இருக்கு அதெல்லாம் நடக்கும். அதனால் என்ன சொல்லுதுன்னா, சகல சர்வேஷு தீர்த்தேஷு, தீர்த்தங்களில் குளித்ததுக்கு சமம். சகல சத் மந்திர ருத்ர மந்திர ஜபி, எல்லா ருத்ர மந்திரத்தையும் ஜபித்ததுக்கு சமம். நாச புனராவர்த்தத்து, நான் திரும்பி வரமாட்டான். நான் புனராவர்த்தத்து, திரும்பி வரமாட்டான். ஓம் சத்தியம் இது உபனிஷத்து என்று, சத்தியம் என்று உபனிஷத்து கூறுகிறது அப்படின்னு சொல்லி 23 மந்திரத்தை முருகப்பெருமான் கருணையினால் இந்த உபநிஷத்தை பற்றி நம்ம யார் அவர் கோசலராமன் கேட்டாரே, அவ்வளோதான். ஏன்னா என்ன தெரியுமில்ல, ஒரு ஜாபால உபநிஷத்தை 32 இடத்துல அவர்கிட்ட எப்போ பேச்சு கொடுத்தாலும் விபூதியை பற்றி தான் பேசுவாருங்க. அவர் ஒரு பெரிய முக்கியமான விஷயங்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வந்து, ரொம்ப இதுவாக கொண்டு வந்து ஆள் மனதிலேருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு பேசுவார். ஜி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வரும், அவனை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு அவனுக்கு 32 இடத்துல எப்படி விபூதி போடணும்னு சொல்லியிருக்கேன் ஜி அப்படி சொல்கிறாரு. எவ்வளவு ஆழ்ந்த ஒரு இது பாருங்கள். ஜி என் போட்டா கூடன்னு பாடா படுத்துறாரு. 1 வருஷமாக ஃபோட்டோ எடுத்தார், வண்டியில் போட போகிறாராம் ஃப்ரெண்டில். அவருக்கு அப்படி தோணியிருக்கு, வேண்டான்ட்ட கொடுக்க முடியாதுன்ட்டேன். இதெல்லாம் இருக்கிற போட்டாலாம் போதும், இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். செம காமெடியாது. அவர் இந்த உபநிஷத்து கேட்கல, இந்த ஆடியோ கேட்க சொல்லுங்கள். அவரை உச்சி குளிர்ந்துடும், அவருக்கு முக்தி கிடச்சிடும், நிச்சயமாக முக்தி கிடைக்கும். அந்த நிலையில் தாங்க இருக்கார் அவர் அந்த நிலையில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த விபூதியினுடைய விசேஷத்தை ரொம்ப அழகாக அதுக்குன்னு ஒரு தனி உபநிஷத்து கொடுத்து முக்கியஸ்தர்களெல்லாம் அதுக்குள்ளே கொண்டு வந்து, முருகப்பெருமானெலாம் சாதாரணமாக என்ன கொண்டு வந்து இந்த சிறப்பை நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய நலன் கருதி செய்திருக்கிறார்கள். ஒன்றும் சிறப்பு. நம்மளுடைய உணர்வுகளை நம்மளால் வெளிப்படுத்த முடியாது. நீங்கள் இந்த சர்வஜ்ய நிலையை சீக்கிரம் இந்த 2000 ஆடியோவும் கேட்டு அந்த நிலையை தொட்டிங்கன்னா தான் மனநம் ரொம்ப எளிமை. மனநத்திலே உங்களுக்கு இதாகிடும், நிதித்தியாசனம் ஆகிடும். நிதித்தியாசனம் போகாமலே சித்திக்கு போயிடலாம். சர்வ சித்தகன்னு ஒரு வார்த்தை சொன்னால அதுக்கு போயிடலாம். அதனால் மனநத்துக்கு கவனம் செலுத்தணும்னா வேகமாக போகக்கூடாது. ஒரு ஆடியோ உணர்ந்து தான் கடக்கணும். உணரலைன்னா திரும்பி கேளுங்க. அந்த ஆடியோவில் டவுட் இருந்தால் என்ன வந்து கேளுங்க. புரியுதா? கேட்டிங்கன்னா அது புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப எளிமையாக நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. நிறைய இனிமேல் பேச போகிறதில்ல, பேச்சை குறைக்க போகிறேன். உங்களுக்கு எது அத்தியாவசியமோ அது மாதிரி பேசிட்டு நிறுத்தணும். நிறைய சொன்னாலும் 10 வாட்டி சொன்னாலும் எல்லாம் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லியாச்சு 2000 ஆடியோவில். அதை வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒரு ஷேப்பு கொண்டு வந்து இப்போ நம்ம பேச போகிறோம். தத்துவமசியில் இதை 108 உபநிஷத்து இது ஒன்றே ஆரம்பிச்சிருவோம். ஒரு சேலஞ்சாக தான் எனக்கு இப்போ முதல் உபநிஷத்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. முதல் உபநிஷத்து பேசும்போது எனக்கு மைண்ட் செட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ தத்துவமசி பேசும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்படி தான் போகிறேன்.
நிறைய நேரம் செலவு பண்ணால் டெய்லி கிளாஸு எடுக்க முடியாது. ஆனால் நிறைய நேரம் செலவு பண்ணால் தான் வெளியிட முடியுங்கிறதுனால அந்த புக்கையே மொத்த புக்கையுமே இங்கே எடுத்துன்னு வர போகிறேன். டெக்ஸ்ட்டே எடுத்துன்னு வந்து ரொம்ப நிதானமாக, விவேகமாக, பொறுமையாக, சகிப்புத்தன்மையோட பேச போகிறேன். இன்னும் நல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். நினைவு நான் மறந்து போனது, விட்டு போனதெல்லாம் கூட ஞாபகத்துக்கு வரும். அதுதான் உயர்வான இதாக இருக்குன்னு தீர்மானம் பண்ணுறேன். பார்க்கட்டும், அது அப்போ பேசிக்கலாம். இன்னும் இப்போ 103 முடிஞ்சிருக்கு, 104. ஆமாம், நாளைக்கு 105 ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு உபநிஷத்தை நாளைக்கு அறிமுகப்படுத்துகிறேன். முருகனுக்கு நன்றி சொல்லி இந்த தமிழ் இனம் வாழணும், ஞானத்தோடு வாழணும். தமிழ்நாடு ஞான பூமியாகணும். தமிழர்கள்லாம் யோகிகளாகவும், ஞானிகளாகவும், ரிஷிகளாகவும், சித்தர்களாகவும், குருமார்களாகவும், இந்த நாட்டுக்கே ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கணும். முருகனுடைய சிஷ்யர்கள் எல்லாம் இந்த திருப்பணியில் ஈடுபடணும். முருகனே இந்த சகலரையும் வழி நடத்தணும். முருகனே ஸ்கந்தகுருவா, ஜெகத்குருவா இருந்து வழி நடத்தணும்னு பிரார்த்திச்சுக்கிட்டு அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியா